வருகிற தமிழக வாழ்வுரிமை கட்சி யாரு உங்களை அடிச்சு போட்டாலும் நான் தான் கேட்கணும். எங்க முருகனை தான் அனுப்பணும், எங்க சிலம்பை தான் அனுப்பணும், எங்க பண்ணையில தான் அனுப்பணும். அதே மாதிரி உங்க ஊருக்கிற பிள்ளைகளை தமிழ்ல இருக்கிற தமிழ் ராணுவம் அவன் தாய்மொழி தமிழ்ல உங்களுக்கு பிரச்சனை வந்தா இங்க இருக்கிற என்எல்சிக்கார இந்திய ராணுவம் உங்களை சுட்டு பண்ணாலும் போராடுறதுக்கு ரோட்ல வந்து மறியல் பண்றதுக்கு நான் தான் வரணும். என்எல்சியில வேலை செய்யும் போது அவனை அங்கே இருந்து அவன் தவறி வந்து செத்து போட்டானாக்கா அவனுக்கு 5 லட்சம் தர 6 லட்சம் பிச்சை போடுறன்னு சொல்லும் போது இல்ல உயிர் என்பது மிக உன்னதமானது, அந்த உயிருக்கு விலை இல்லை என்று வீட்டுக்கு ஒரு வேலை கூட இப்பவே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கூட குடும்பத்துக்கு 35 லட்சம் ரூபாய் கூடன்னு முதல்ல என்எல்சி ரெக்கார்ட்ட உடைச்சிருந்தாரு. யாரு 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 ஒரு ரூபாய் உங்ககிட்ட கமிஷன் வாங்காம லஞ்சம் வாங்காம உங்க உயிருக்கு பணைய வைத்து நீங்க உழைக்கிறீங்க. அப்படி ஒரு உறுப்பு ஏற்பட்டு செத்து போனா 1000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டுற என்எல்சி நிர்வாகம் ஒரு பைசா தர முடியாது, தூக்கிட்டு போங்கன்னு சொன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா வேல்முருகன் இந்த மண்ணில் ஒரு தலைவராக உருவாகிய பிறகு அப்படிலாம் தூக்கிட்டு போக முடியாது. இதே இடத்துல பேப்பர்ல டிஎஸ்பி கூப்பிடு, சப் கலெக்டர் கூப்பிடு, கலெக்டர் கூப்பிடு, என்எல்சி நிலையெடுப்பு அதிகாரி டிஆர்ஓ கூப்பிடு, என்எல்சி ஜிஎம் கூப்பிடு, இப்பயே ஒப்பந்தம் போடு என்று போட வைத்து அந்த குடும்பத்துக்கு 35 லட்சம் ரூபாய் தாங்கி கொடுத்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி.